அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 6 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்ப எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 24,672ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிஃப்டி க்ளோசிங் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட் டிஃபரண்ட்ல 100 பாயிண்ட் கேப் டவுன்ல நம்மளுக்கு இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இரு அப்ப ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு மேலயா, ஓப்பனுக்கு கீழயான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மார்க்கெட் 24,675ல நம்மளுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து கீழ வராங்க அப்டின்னா, எங்க சப்போர்ட் எடுக்குவாங்க அப்டின்னா, இந்த S1 24,550ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இங்கருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குறாங்க அப்டின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேல ட்ரேட் ஆகுறாங்க அப்டின்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்டின்னா, கால் செல்லர் பயந்தாங்க அப்டின்னா, மார்க்கெட்டு நல்ல ஒரு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே வேற நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இத செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆவனொட்டி ஓப்பனுக்கு மேலயா, ஓப்பனுக்கு கீழயான்னு பாருங்க. அப்ப ஓப்பன் வந்து கீழ வந்துட்டு மேல போறாங்க அப்டின்னா, இந்த லோல இருந்து நம்மளுக்கு இந்த ஹைக்கு ஒரு ஆவரேஜா 200 பாயிண்ட் நம்மளுக்கு குடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரேஞ்ச் வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனுக்கு மேல நிக்கிறாங்க அப்டின்னா, இந்த அ லோ டூ ஹை வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜா குடுக்கணும். இல்ல அப்டின்னா, ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பன் ஆகி மேல போயிட்டு கீழ வராங்க அப்டின்னா, இந்த ஹைல இருந்து லோ நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜா குடுக்கணும். இத இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ஏன்னா இது ஹையர் ஹைல நம்மளுக்கு இப்ப குளோசிங் ஆயிட்டு இருக்காங்க மார்க்கெட்டு. லோயர் லோயர்ல இருந்துட்டு இப்ப ஹையர் ஹைல க்ளோஸ் ஆகட்டும் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹையர் ஹைல இருக்கிறாங்கன்னா, என்னதான் ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு கீழ லோ அடிப்பாங்க. லோ வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறாங்களா வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மார்க்கெட் இன்னைக்கு 25,050 அதுக்கு அடுத்தது 25,180 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நம்ம டேட்டா பிரகாரம். இத செக் பண்ணி பாருங்க. கேப் டவுன் ஆவனொட்டி வெயிட் பண்ணுங்க. உடனே வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண வேணாம். இந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு 945 அந்த ரேஞ்சில நீங்க அந்த இடத்துல அந்த டைம்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லயும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஹையர் ஹைல தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டு க்ளோ க்ளோஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பனா கீழ வர்றப்ப இது ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு எங்க சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இப்ப கீழ வராங்க அப்படின்னா, இந்த 24,600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா, இது சப்போர்ட்டா இருந்து இப்ப ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்குது. இப்ப மேல போயிட்டு கீழ வரப்ப இத சப்போர்ட்டா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இங்கிருந்து மார்க்கெட் மேல கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. கேப் டவுன் ஆகுனாங்க. இங்க ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கிறதுனால, இந்த கேப்ப வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கிற மாரி தெரியுது. என்ன வேணுமா நடக்கலாம். இப்ப என்னுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் இந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறப்ப, இந்த இடத்துக்கு வர்றப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. இந்த இடத்துல இதையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 1 ஹவர் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டி 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் இந்த கேப் ஃபில்லிங் போறதுக்கு கேப்ப வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்குது. இத செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.